ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு, நம்ம ஜங்குக்கோட சீரிஸோட "உயிர் வாழ்கிறேன்" அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம நேரா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, நீங்க தான் அங்க ஜங்குக் கிட்ட கோவமா பேசிட்டு, ஆஃபீஸ விட்டு வெளில போயிட்டுருக்கீங்க. ஜங்குக் ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அவன் பின்னாடியே வரான் அவங்கள தேடிட்டு. ஸோ நீங்க ரொம்ப வேகமா போயிருந்தாலும், பட் அவன் உங்கள எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இப்போ அவன் தான் பின்னாடியே ஓடி வந்து உங்க கைய பிடிச்சிட்டு, "ஓயன் ஓயன் நில்லு, நில்லு, நில்லு. ஒரே ஒரு விஷயம் கேளு, ஒரே ஒரு விஷயம் கேளு. கைய விடு ஜங்குக். இதுக்கு மேல நான் உன்ட்ட பொறுமையா பேசணும். எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு கைய விடு. கைய விடு. ஓயன், ஓயன் நான் சொல்றத கேளு ஓயன். ப்ளீஸ் ஓயன் கோவப்படாத. ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது இந்த மாரிலாம் கோவப்படக்கூடாது. இங்க பாரு, இது என் குழந்த. இந்த குழந்தைய நான் என்ன வேணா பண்ணுவேன்." "ஏய் என்ன பேசுற நீ? ஆமா, நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆக்சுவலி சொல்லப்போனா எனக்கு இந்த குழந்த வேண்டாம்." "ஏய் என்ன? இல்ல என்ன? எனக்கு புரியல." "புரியல? நான் இந்த குழந்தைய பெத்துக்க போறது கிடையாது. இங்க பாரு ஓயன், நான் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அமைதியா இருப்பேன். அதுக்கு மேல நான் எவ்வளோ கோவப்படுவேன்னு உனக்கே நல்லா தெரியும்." "கோவப்படுவியா? என்ன கோவப்படுவ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைய உதறி விட்டுட்டு சங்குக்கோட ஷர்ட்ட பிடிச்சிட்டு, "என்ன கோவப்படுவ? ஆ? அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் புதுசா ஒண்ணும் பார்க்கறதுக்கு இல்ல. எனக்கு தேவை இல்லைங்கிறப்போ தேவை இல்ல தான்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. ஸோ சங்குக்கு ரொம்ப ஒரு மாரி கோவம் வந்துருது. அவன் அப்படியே அவங்க 2 ஷோல்டரையும் பிடிச்சு ஒரு மாரி இறுக்கி பிடிச்சிட்டு, "இங்க பாரு, அது என் குழந்த. அத நீ எதுவும் பண்ணக்கூடாது. அது என்னோட குழந்த. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் நான் எதுவும் பண்ண முடியாது." "ஓயன், நான் பொறுமையா சொல்றேன். எதுவும் இந்த மாரி பண்ணாத. என்ன விடல, நான் என்ன வேணா பண்ணுவேன்." "சரி, சரி நான் விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள விட்டுட்டு, "இங்க பாரு ஓயன், ஒரே ஒரு நிமிஷம். 1 நிமிஷம், 2 நிமிஷம் எதுவும் எனக்கு தேவையில்ல. எனக்கு உங்கள்ட்ட பேச பிடிக்கல. அவ்வளோதான் சொல்லுவேன். அமைதியா போயிடுங்க. நான் இங்கேருந்து போணும். இல்லைன்னா இங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது." அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு இப்போ உங்கள என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது, என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. இப்போ நீங்கள் புதுசா வேற குழந்தைய வச்சு மிரட்ட அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாரி அந்த இடத்துல நின்னுட்டுருக்கான். ஸோ இப்படியே ஒரு 2 நாள் ஸ்கிப் ஆகுது. 2 நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ தான் காட்டுறோம். ஆஃபீஸ்க்கு நீங்க வரல 2 நாளா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு நீங்க வருவீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு யோசனையில இருக்கும்போது, அம்மு தான் உள்ள வேக வேகமா வரா. உள்ள வந்துட்டு, "டேய் அண்ணா, டேய் அண்ணா." "என்ன அம்மு? ஏன் இப்படி ஓடி வர?" "அண்ணி ஹாஸ்பிட்டல் போறாங்க." "ஹாஸ்பிட்டலா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அடுத்து ஒரு வார்த்தை கூட கேட்காம, அங்கேருந்து அவன் வேக வேகமா வரான். ஸோ பின்னாடியே அம்மு வரா. ஜங்குக் கார் எடுக்கும்போது அவளும் ஏறிடுறா. ஜங்குக் தான், "அவளுக்கு அறிவே இல்லையா? நான் எத்தனை வாட்டி சொன்னேன், எதுவும் பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அவளுக்கு கொழுப்பா? நான் அவள எதுவுமே பண்ணல. என்ட்ட பேசாதீங்கன்னா, பேசவே இல்ல. இப்போ என்ன? என்ன அவளுக்கு? என்ன பண்ண போறா? இங்க பாரு, அவ குழந்தைய மட்டும் ஏதாவது பண்ணான்னு வை, அதுக்கப்புறம் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கான். அம்மு எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. அவனுக்கு அம்மு அப்படி அமைதியா இருக்கிறது வேற இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. "அம்மு என்னன்னு சொல்லாம அதுக்கு தான் போறாளா? அம்மு, அம்மு சொல்ல மாட்டியே! உனக்கு உன் அண்ணி தானே ரொம்ப முக்கியம். இங்க நான் ஒருத்தன் கத்திட்டு இருக்கேன்ல." அப்படின்ட்டு அவன் என்னென்னமோ சொல்றான். பட் அம்முட்டேருந்து ஒரு பதிலும் இல்ல. இப்போ நேரா ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் தான் ரீச் ஆகுறான். ரீச் ஆன உடனே, "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அம்முட்ட கேட்க, அவ இந்த சைடு, அந்த சைடுன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் காட்டி அழைச்சிட்டு வரா. ஸோ அவன் கரெக்ட்டா அந்த இடத்துல ரீச் ஆகவும், அங்க நர்ஸ் வந்து அவங்கள கூப்பிடவும் கரெக்ட்டா இருக்கு. நீங்க எந்திரிச்சு உள்ள போகலான்னு போறதுக்குள்ள, ஜங்குக் வந்து உங்கள நிறுத்துறான். நிறுத்திட்டு, "என்ன பண்ணிட்டுருக்க? ஆ? என்ன பண்ணிட்டுருக்க நீ?" "ஜங்குக் கைய எடுங்க, நான் உள்ள போணும்." "முடியாது. தேவையே இல்ல. வா." "ஜங்குக் விடுங்க ஜங்குக், ஜங்குக்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் எதுவுமே காதுல வாங்கிக்கல. உங்கள தர 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 தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போறான். நீங்க எவ்வளோ தான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியல. ஏன்னா அது செம பாலிஷ் பண்ண டைல்ஸ் மாரி இருக்கு. ஸோ அதனால நீங்க அதில அப்படியே வழுக்கிக்கிட்டே ஜங்குக் கூட போறீங்க. நீங்க எவ்வளவோ ட்ரை பண்றீங்க. ஜங்குக்கோட பிடியிலேருந்து உங்க கைய எடுக்கவே முடியல. ஜங்குக்
உங்கள அவ்ளோ வேகமா இழுத்துட்டு வந்தான். பட் ரொம்ப சேஃபா அழைச்சிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டுட்டு, "நகராத, நகர்ந்த அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அவ்ளோ கோவத்தோட உங்கள பார்த்து சொல்லிட்டு, டோர லாக் பண்ணிட்டு, கார் எடுக்குறான். நீங்க "இங்க பாரு ஜங்குக், தயவு செஞ்சு என்ன விடு. தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ ஏன் இப்ப திடீர்னு உள்ள வர?" "இங்க பாரு, இங்க பாரு ஒயன், அமைதியா இரு." "ஜங்குக், உனக்கு சொன்னா எதுவும் புரியாதா? தயவு செஞ்சு விடுறியா என்ன? ம். விடு ப்ளீஸ்." ஸோ நீங்க அப்படியே இருமிக்கிட்டு லைட்டா கோல்டு இருக்க மாரி பேசிட்டு இருக்கீங்க. "இங்க பாரு, தேவையில்லாம கத்திட்டு இருக்காத." அப்படின்னு ஒரு சவுண்டு தான். நீங்களும் அப்படியே அமைதியாயிடுறீங்க. வண்டி நேரா வீட்டுக்கு தான் போகுது. வீட்டுக்கு போனோடனே அவன் உங்கள இறக்கி நேரா அழைச்சிட்டு போறான் அவனோட ரூமுக்கு. அழைச்சிட்டு போயிட்டு, "இங்க பாரு, இங்க பாரு ஒயன். நான் நான் இதுக்கு மேல கோவப்பட வேணான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், குழந்தை எதுவும் பண்ணாத. ப்ளீஸ். கால்ல வேணா விழுவுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்லேயே விழுந்துடுறான். நீங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே நின்னுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப இருமல் தான் வருது. ஸோ நீங்க இருமிட்டு இருக்கத ஜங்குக் நிமிர்ந்து பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருமுற? இரு, நான் நான் வேணா காஃப் சிரப் எடுத்துட்டு வரேன்." "எனக்கு ஒன்றும் தேவையில்ல. எதுக்கு இப்போ நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க? ஆ? எனக்கு என்ன வீடு இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு வீடு இருக்கு. எனக்கு என் வீட்டுக்கு போக தெரியும். அப்போ இது யார் வீடு? ஆ? இது உங்க வீடு. உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃபோட வீடு. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." "ஒயன், பிடிவாதம் பிடிக்காத." "நான் பிடிவாதம் பிடிக்கல. இதுக்கு பேரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆ? செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியும்ல உங்களுக்கு? உங்களுக்கு தான் நிறையாவே இருக்குமே. அது அதுவும் பசங்களுக்கு நிறையா இருக்கும். பொண்ணுங்களுக்கு சுத்தமா இருக்காதா என்ன? எனக்கு உங்களோட அதிகமாவே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து நடக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜங்குக் உங்களோட ஒரு கைய டைட்டா பிடிச்சுக்கிட்டு, "ஒயன், ப்ளீஸ் என்ன டென்ஷன் பண்ணாத. ப்ளீஸ். ம். ப்ளீஸ். நீங்க தயவு செஞ்சு என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. எந்த டெசிஷன் எடுத்தாலும் அது என்னோட டெசிஷன். புரியுதா? ஆ? ஒயன், ப்ளீஸ் ஒயன், என்ன புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், ப்ளீஸ் ஒயன், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை விட்டுட்டு போகாத. குழந்தை எதுவும் பண்ணாத. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஒயன், ப்ளீஸ்." "சார், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆக்சுவலி என்னைக்கு நான் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் அபார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் ஜஸ்ட் செக்கப் தான் போயிருந்தேன்." அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் உடஞ்சி போயிடுறான். ஜங்குக்குனால அதுக்கு மேலே அதை ப்ராசஸ் பண்ணவோ அக்செப்ட் பண்ணிக்கவோ முடியல. அவன் அப்படியே முட்டி போட்டுட்டு செம்மையாக அழுதுட்ருக்கான். அவன் அப்படியே முட்டி போட்டுட்டு ஷாக்கில் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து வெளில போயிடுறீங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறது? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படிலாம்? அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுவுறான். ஸோ ஜங்குக்கு இப்போ வந்து கத்தி அழுவுறான். அந்த வீடே அவன் சத்தத்தில் எக்கோ அடிக்குது. அந்த ரூமில் அவன் தலையை பிடிச்சி அவன் முடியை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் அழுதுட்ருக்கான். லைக் லிட்ரலி பைத்தியம் ஆன மாதிரி அவன் அழுதுட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அழுததுக்கப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். அங்கே பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு உங்கள் மேலே ஒரு பக்கம் செம்ம கோவம், இன்னொரு பக்கம் அவன் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற வலி. இதில் எதை அவன் வந்து காட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தலையில் அடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டுருக்கான். உங்களை பார்த்துட்டு கோவமா அவனே அவன் ஹர்ட் பண்ணிக்கிறான், அடிச்சுக்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான், "ஏன்டி? ஏன் ஏன் இப்படி பண்ண? அந்த குழந்தை உன்னை என்ன பண்ணுச்சு? ஆ? தெரியாத்தனமா அதுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கனாலே நீ இப்படி பண்ண?" "தெரியாத்தனமாவா? தெரியாத்தனமா ஏற்பட்ட சம்மந்தமா அது?" "ஆமாம், தெரியாத்தனமா ஏற்பட்டது தானே. அன்னைக்கு நான் வந்து ஒரு சுயநினைவிலே இல்லை. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல."
அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில. அப்புறம் எப்படி இவ்வளோ உரிமை அந்த குழந்த மேலே? இங்கே பார்வையன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, என்னை விட உன் மேலே நம்பிக்கை இருக்குது. அது என் குழந்த தான். ஒருவேளை அன்னைக்கு நான் கான்ஷியஸாக இருந்திருந்தேன்னா நீ என்னை உன் நிழல்கிட்ட கூட விட்டுருக்க மாட்டேன். எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். ஓயன், ஏன் இப்படி பண்ண? அந்த குழந்த உன்னை என்ன பண்ணுச்சு? நான் என்ன நான் நிறையா தப்பு பண்ணேன், அதுக்காக அந்த குழந்தைய தண்டிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்ககிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி உங்கள் கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கான். அவனால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அழுதுகிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனால் நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே நம்புகிறேன், அப்படி தானே? ஆமாம், நம்புகிறேன். அது என் குழந்த தான், எனக்கு நல்லா தெரியும். நீ நீ என் மேலே மொத்த கோவத்தையும் காட்டியிருக்க வேண்டியதானே அந்த சின்ன பிள்ளை மேலே, வராத குழந்த மேலே. ஏன் ஒயன்? அந்தளவுக்கு நான் உன்னை மாற்றிட்டேனா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றை ஹர்ட் பண்ணப்போ கூட நீ அவ்வளோ தாங்கிக்கிட்ட. ஆனால் ஒரு பச்சை குழந்த மேலே நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஒயன், உண்மையை சொல்ல ப்ளீஸ். குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல? குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஜங்குக்குனால அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுறான் திரும்ப. இப்போது நீங்கள் தான் ஜங்குக்கை பார்த்து, வலிக்குதா ஜங்குக்? ரொம்ப வலிக்குதோ? ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாக இந்த மனசு அப்படியே 4000 ஊசி எடுத்து வச்சு ஒரே நேரத்தில் ஒன்றா இறக்குற மாதிரி வலிக்குதோ? ரொம்ப வலிக்குதோ? சொல்லுங்கள், ரொம்ப வலிக்குதா? இங்கே 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 எல்லா இடத்துலையும் அப்படியே குத்துதா? தொண்டை வலிக்குதா? பேச முடியலல்ல? அப்படியே யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி வலிக்குதா? நம்பிக்கையை உடச்ச வலி இருக்கா? இருக்குல்ல? பயங்கரமாக, ரொம்ப பயங்கரமாக வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் கண்ணெல்லாம் செவந்து போய் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்ற அவங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் ரிவெஞ்ச், என்னோட பழி வாங்குகிற நோக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணிலேருந்து வர தண்ணி நின்று ஒரு மாதிரி ஷாக்காக அவங்கள பார்த்துட்ருக்கான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் கணத்தில் லைட்டாக தட்டிட்டு, என்ன சொன்ன? உனக்கு என்ன பழி வாங்கணுன்னா, கஷ்டப்படுத்தணுன்னா என் கூட இருந்தே பண்ணு அப்படின்னு சொன்னல. பார்த்தியா, உன் கூட இருந்து இல்லாமல் எப்படி வாங்கிட்டேன்னு பழி. எத்தனை நாள் வழியில் தூங்குனேன், எத்தனை நாள் வலி, அதுவும் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வலி. அப்படி இருக்கு எனக்கு. என்ன நினச்சிட்ட ஜங்குக்? நீ கல்யாணம் பண்ணிட்டு அடித்தா உதச்சா வாங்கிட்டு அழுதுட்டு நீ வான்னு சொன்னால் திரும்பி வர மாதிரி அந்த மாதிரி பொண்ணு நினச்சிட்டியோ? சாரி ஜங்குக், சாரி. நான் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி என்னோட கேரக்டரே வேறு, அது உனக்கு இன்னும் தெரியவே இல்லை. அண்ட் நீ நினச்ச சாஃப்ட் சைடு என்கிட்ட சுத்தமாக கிடையாது. அது இருக்குது, ஆனால் என் ஈகோ அதை டச் பண்ணுறது வரைக்கும் மட்டும்தான். என் ஈகோவை யார் டச் பண்ணிட்டாங்கன்னு வையேன், அது எவனாக இருந்தாலும் தூக்கி மிதிச்சிருவேன். அதில் நீலாம் எந்த இடம் சொல்லு? அதுவும் நான் பண்ணாத தப்புக்கு, நான் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீ அதை ஜஸ்டிஃபை பண்ணி என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண. ஆனால் அதை பண்ண அந்த பொண்ணை நீ விட்டுட்ட. ஜஸ்ட் லைக் தட்,
போயிட்டு வாமா ராசாத்தின்னு. எப்படி 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 உங்கள் தம்பி இறந்து போவாராம், அதுக்கு ஒரு பொண்ணு ரீசனா, அந்த பொண்ணு நீங்கள் பழிவாங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா, அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு கடைசியில் நீ அந்த பொண்ணு இல்லை நான் அந்த பொண்ணு இல்லைம்பிங்களாம். ஆனால் அந்த ரீசன் யார் அந்த பொண்ணோ அந்த பொண்ணை டாட்டா பாய் பாய்னு சொல்லுவீங்களா? ம் என்னடா நினச்சிட்ருக்கீங்க? சொல்லு, என்ன நினச்சிட்ருக்கீங்க? உன் தம்பி தூக்கில் தொங்குனானா, செத்து போனான்னா, அது அவன் தப்புடா, அவன் தப்பு. ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி போய் சொல்லும்போது அவள் பிடிக்கலன்னு சொன்னானா, அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்த பார்த்துட்டு போகணும். அவன் போய் சூசைட் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதும் அவன் தப்பு. அண்ட் உண்மையை சொல்ல போகணுன்னா, உன் தம்பி ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டானே உனக்கு ஒழுங்காக தெரியாது. ஏன்னா நீனும் இந்த லெட்டரை படிக்கவே இல்லைல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறீங்க. ஜங்குக் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே அப்படியே கவனமாக கேட்டுட்டு இருந்தவன் இப்போ அந்த லெட்டரை பார்க்குறான். ஸோ அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஏன்னா அவன் தம்பி இறந்து போகும்போது இந்த லெட்டர் அவன் பக்கத்தில் இருந்திருக்கும். லைக் இது என் அண்ணனுக்கு மட்டும்தான், என் அண்ணன் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துருக்கும். பட் ஜங்குக்கு அதை எடுத்து படிக்கிற தைரியம் இருந்திருக்கவே இருக்காது. ஸோ அவன் அந்த லெட்டர் எடுத்து படிச்சிருக்கவே மாட்டான். அந்த லெட்டரை ரொம்ப சேஃபாக வச்சுருந்துருப்பான். ஸோ நீங்கள் ரேண்டமாக ஒரு வாட்டி அவன் ஆஃபீஸ் ரூமில் போய் இது பண்ணிகிட்ருக்கும்போது அந்த லெட்டர் உங்களுக்கு கிடச்சி எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் அந்த லெட்டரில் என்ன இருக்குங்கிறதையுமே படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் ஜங்குக் கிட்ட அதை எடுத்து காட்டுறீங்க. அந்த லெட்டரை எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு ஜங்குக்கு பார்த்து ஒரு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே இன்னொரு சைடு பார்த்துட்டே, இங்கே பாரு ஜங்குக், அன்றைக்கி உனக்கும் எனக்கு எதுவும் நடக்கவும் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை, இது எல்லாம் என் பிளான். அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணான், அவ்வளோதான். அன்றைக்கி நீ செம போதை, எனக்கு கிஸ் பண்ணதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியல, வாங்கி விழுந்துட்டேன். அண்ட் அங்கே ட்ரெஸ் கலைஞ்சிருந்தது எல்லாம் என்னோடய செட்டப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என் பிளான் தான். அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு நான் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சது எல்லாமே. ஆஸ் யூஷுவல் நான் பிளான் பண்ணது எல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. அண்ட் இந்த லெட்டரை படி, உனக்கே புரியும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் சொன்னது அந்த லெட்டர், அங்கே எதுவும் நடக்கலை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புரிய வச்சுக்கிட்டு இப்போது அந்த லெட்டரை எடுக்கிறான். அவனுக்கு கை ரொம்ப நடுங்குது. அவன் அப்படியே கையை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லைனே, ஹாய் அண்ணா, உன்னோட தம்பி, உன்னோட குட்டி தம்பி, உன் ஆசை தம்பி எழுதியிருக்கேன். ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியும் என் மேலே கோவமாக இருப்பேன்னு. உங்களெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக விட்டுட்டு போகிறேன்ல, அதனால. ஆனால் அண்ணா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மீனா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, ரொம்ப ரொம்ப. அவளுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கான், என்னை பிடிக்கலன்ட்டா. அப்புறம் என் கூட நல்லா ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொன்னான். ஆனால் அண்ணா, எனக்கு தான் அந்த தைரியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட உளறிடணும்னு பயம். அதனால தானா இந்த முடிவு. நான் அவளை தாண்டி வேறு யாரையும் நினச்சி பார்த்தது இல்லையா, அதனால் அவள் இல்லாத லைஃப்பை யோசிக்க முடியல. ஆனால் அண்ணா, நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என் அண்ணன் அவள் லவ் பண்ணுறா. என் அண்ணனும் ஹாப்பியாக இருப்பான் கல்யாணம் பண்ணிட்டு. அவனோட ஒய்ஃபை சந்தோஷமாக பார்த்துப்பான். ஏன்னா எனக்கு தெரியும், நானும் என் அண்ணனும் லைஃப் பார்ட்னர் பற்றி எவ்வளோ பேசியிருக்கோன்னு எனக்கு தெரியும். என் அண்ணன் எவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் ஒரு சேஃபான பிளேஸில் பத்திரமான ஒருத்தவங்கள்ட்ட இருப்பாள். அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு நினைக்கிறேன். அண்ணா, அம்மாவை கேட்டதா சொல்லு, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, மீனாவையும் நீ நல்லா பார்த்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லைண்ணா, ஐ லவ் யூ ஸோ மச்.
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும். ஒருவேளை ஒருவேளை நான் இறந்ததுக்கு மீனா தான் காரணம்னு உன் மனசில் தோணிடுச்சுன்னா அதை அழிச்சிடுண்ணா. அதுக்கும் இதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேண்ணா. லவ் யூ. பாய். டேக் கேர்ண்ணா. டேக் கேர். ரொம்ப ஒர்க் பண்ணாத. கொஞ்சம் கொஞ்சம் உன்னையும் பார்த்துக்கோ. தனியாக இருப்ப. இனிமேல் உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருப்பாங்க. லவ் யூ. பாய் அப்படின்னு போட்டிருக்கு. சங்குக்னால அந்த லெட்டரை படிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். ஏன்னா அவன் தம்பி எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அவனை எங்கேயோ எப்படியோ குத்தி கிழிக்குது அவனுக்கு. அவனால் வந்துட்டு எப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இவ்வளோ ஒரு லூசுத்தனமாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அவன் தம்பி அவங்க கூட சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னதான் அவன் அவங்கள கல்யாணம் பண்ணாட்டியும் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் ஆசையெல்லாம் ஜங்குக்கோட சந்தோஷம் மட்டும்தான். ஆனால் இப்போ ஜங்கோட சந்தோஷத்தை அவனே அழிச்சிருக்கான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் அந்த லெட்டரை அப்படி நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு, சாரிடா, சாரி, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. பெரிய குழப்பம், ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன். வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பை ரொம்ப 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 மோசமாக்கிட்டேன்டா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவடா. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கிறேன். உனக்கு உனக்கு எப்படி மீனாவை பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி என்னால் ஏன் தெரில அவள்டேருந்து வெளில வர முடியல. நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஒதுக்கிட்டா. எந்த அளவுக்கு நான் இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை இனிமேல் இல்லைன்னு சொல்லி அந்தளவுக்கு போய் சொல்ல வச்சுட்டேன்டா அவளை. சாரிடா, சாரி. என்னை சுற்றி இருக்க யாரையுமே நான் ஒழுங்காக பார்த்துக்கல. நிறைய தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கேர் எடுத்திருந்தேனா நீ என் கூட இருந்திருப்ப. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேனா அவள்கிட்ட பேசியாவது தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன் அவள் இல்லைன்னு. இப்போ எல்லாம் போச்சு. எல்லோரும் என்னை விட்டு போயிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அவளை திரும்பி திரும்பி போய் டிஸ்டர்ப் பண்ணுறதா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுலாமா? கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கலாமா? தெரியல ரயான், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே அந்த இடத்துல அப்படியே படுத்துடுறான். அப்படியே அவன் அந்த லெட்டரை கட்டி பிடிச்சிட்டே அழுதுட்ருக்கான். இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சங்குக் தான் ஒரு குட்டி பார்க் இருக்குது, ரொம்ப குட்டி பார்க். அந்த பார்க்கில் ஒரு ஊஞ்சல் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அவன் ஆடிட்டுருக்கான். அப்படி அவன் ஆடிட்டுருக்கும்போது தூரத்துலேருந்து அவன் தம்பி ரொம்ப சின்ன பிள்ளையா ஓடி வரான். ஓடி வர வர அப்படியே வளர்ந்துட்டே வரான். ஸோ இப்போ ஒரு பெரிய வயசு வந்ததுக்கப்புறம் அப்படியே அவன் அண்ணன்ட்ட வந்து நின்றுட்டு, டேய் அண்ணா, எனக்கு ஊஞ்சல் கொடு, எந்திரி 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 எந்திரி. டேய் நான் கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிறேன்டா. ஆஹா எந்திரி அண்ணா, எந்திரி 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 எந்திரி. சரி இந்தா. டேய் அண்ணா. என்னடா? கொஞ்சமாவது பொறுமையாக இரேன்டா. ஏன்டா? அங்கே பாரு, பக்கத்தில் இன்னொரு ஊஞ்சல் இருக்குது, அதில் ஆடு. இது எப்போ வந்துச்சு? நான் பார்க்கவே இல்லையே. அதான் சொல்கிறேன், பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்தால் தான் பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் தெரியும். போ அதில் உட்காரு. அப்போ நீயே அதில் உட்காந்துருக்கலாம்ல. எனக்கு இதான் வேணும், அதான் வந்துட்டேன். உனக்கு இது இப்போ அவசியம் இல்லை, நீ அதில் உட்கார். என்னடா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்ருக்க? ஆமாண்ணா, சில விஷயத்தில் நான் உன்னோட பெரிய மனுஷன்தான். சரிங்க சார், சரி. அப்புறம் என்ன, ஏதோ சொல்ல வந்த போல்? ஆமாம், சொல்ல தான் வந்தேன். ஒன்றும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இரு. எந்த விஷயத்தில்?
பொறுமையா இரு. டேய் பொறுமையா இருண்ணா. டேய் பொறுமையா இரு அண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். ஸோ சங்குக்கும் டேய் 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 டேய்ன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ இப்போது சங்குக்கு திடீர்னு ஒரு மாதிரி முழிச்சு எந்திரிக்க, அந்த இடம் அப்படியே அவனோட வீடு மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே தூக்கத்தில் அவன் தம்பி கனவை தான் கண்டிருக்கான். இப்போ சங்குக்கு தான் அப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு, ரேயான் நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சது மாதிரியே நடக்க ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நல்லதாக நடக்கணும். ஆனால் ரொம்ப அவசரப்பட்டுட்ட ரேயான் நீ, ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு போகிறான். ஸோ ஒரு 1 வீக் கிட்ட டைம் பாஸ் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு பெருசாக வந்து உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். நீங்களும் ஆஃபீஸ் வரீங்க போகிறீங்க. ஜங்குக்கிட்ட பெருசாக பேசிக்கல, உங்ககிட்டயும் அவனும் பெருசாக பேசிக்கல. இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. 1 வீக் 2 வீக் ஆகுது, 2 வீக் 3 வீக் ஆகுது. ஒரு 1 மந்த் கிட்ட 2 பேருமே ஒரு நார்மல் எம்ப்ளாயி பாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்கீங்க. வேறு எதுவுமே உங்களுக்குள்ள இல்லை. இப்போ ஒரு நாள் நீங்கள் தான் அங்கே உங்களோட கேபினில், அதாவது உங்கள் டெஸ்கில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜங்குக் அந்த சைட் கிராஸ் ஆகும்போது ஜங்குக் தான் அப்படியே அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபை பார்த்து, என்னாச்சு, ஏன் ஒர்க் பண்ணாமல் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க? ஆ அது சார், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் காஃபி குடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஓ ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் தான் அப்படியே ஜங்குக்கு என்ன ஒன்றுமே கேட்காம போகிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு எதுவும் கேட்டுக்கல, அப்படியே அவன் வேலையை பார்க்க போயிடுறான். அப்படியே நீங்கள் அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறீங்க ஒரு சின்ன வேலைக்காக. கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, அதாவது ஒரு எம்ப்ளாயி ஸ்டாஃப் மாதிரி. பட் உங்களால் நிற்க முடியல, கால் வலிக்குது. ஸோ காலை ஆட்டிகிட்டே இது மாதிரி காலை மடக்கி மடக்கி நின்றுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அதையும் நோட் பண்ணுறான். பட் அதுக்குமே அவன் எதுவுமே கேட்கல. ஜங்குக்கு நோட் பண்ணுறாங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 2 டேஸ், ரொம்ப 2 டேஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் முடியாத மாதிரியே, உடம்பு முடியாத மாதிரியே இருக்கீங்க. ஜங்குக்கும் ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறான், எதுவுமே பண்ணலங்கிறத உங்களுக்கும் தோணுது, தெரியுது, புரியுது. உங்களுக்கு லைட்டாக கோவம் வந்து தலைக்கேற ஆரம்பிக்குது. அப்படியே நீங்கள், இவன் என்ன நம்ம தலை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு எதோ சொல்லிகிட்ருக்கோம், ஒருத்துக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். இவனுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு வந்துடுச்சா, இல்லை வேற ஒருத்தைய பார்த்துட்டானா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் மேட்ரு 1 மேட்ரு 2 மேட்ரு 3ன்னு வச்சுருக்கானே. அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவத்துலேயே உட்காந்து இருக்கும்போது ஜங்கோட மேனேஜர் தான் வந்துட்டு, மேம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி சார் ஒரு 1/2 அன் ஹவர் மீட்டிங் போகிறாரு. ஸோ ஃபோன் நீங்கள் வச்சுக்கோங்க. சார் நீங்கள் தானே எப்போவுமே வச்சுப்பீங்க. இல்லை, நானும் அந்த மீட்டிங் போகிறேன், ரொம்ப முக்கியமான மீட்டிங், கால் எதுவும் அட்டன் பண்ணக்கூடாது, அதனால தான். ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்ல நீங்களும் ஃபோனை வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து மீட்டிங் போய் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. அப்போது அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கண்டுக்கல, அதை அப்படியே விட்டுடுறீங்க. பட் திரும்பவும் உடனே ஃபோன் ரிங் ஆகுது. என்னன்னு அப்படியே பார்த்தா எம்னு வருது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, சொல்லலை, எம் மேட்டர், இது நான் ஃபஸ்ட் ஆளா, அதனால தானே பின்னாடி நம்பர் போடல. 2 மிஸ்டு கால் வேறு. அது சரி, ஆல்ரெடி ஒரு கால் வருது, இல்லை 2 மிஸ்டு கால் வேறு. இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்கோட மேனேஜர் தான் வந்துட்டு, மேம் ஃபோன். இந்தாங்க ஃபோன். அப்புறம் எம்னு யாரோ ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதை சொல்லிவிடுங்க. ஓ ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லைட்டாக சிரிச்சுட்டு ஃபோனை வாங்கிட்டு போகிறான். நீங்கள் எதுக்குடா இவன் சிரிக்கிறான், நீ ஏன்டா சிரிக்கிற? ஐயோ, சரியான பாஸ், சரியான ஆளுங்க, சிக்கரும்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு மாரி டென்ஷனா ஆகுது. பொறுமையே இல்ல. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கால்ல பேசிட்டே வெளில வரான். வெளில வரும்போதே, "ஆ, ஆ. ஓகே, ஓகே, ஓகே. ஈவினிங் தானே? வந்துடுறேன், வந்துடுறேன், வந்துடுறேன். ம். வந்துடுறேன். சரி நைட் அங்கேயே தங்கிடுறேன். பரவால்ல தங்கிடுறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல தங்கிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போறான். நீங்க தான், "தங்குறியா? எங்க தங்குற? எங்க தங்குற? இன்னைக்கு எப்படி நீ வீட்ட விட்டு வெளில போற நான் பார்த்துர்றேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்ம காண்டாகுறீங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு தான், "ஹே! சார் செம்மையா இருக்கார்ல." "என்னது?" "இல்லடி, சார் இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நாளாச்சு." "வலியாம வேலைய பாரு." "ஏன்டி இப்படி கோவப்படுறா? போய் வேலைய பார்றி." "என்ன ஆச்சு இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே போயிட்டு வேலைய பார்த்துட்ருக்கா. நீங்க அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு பென் எடுத்து வாயில போட்டு மெல்லாத மெல்லு மென்னுக்கிட்டே அப்படியே ஜங்குக்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் போன டைரக்ஷன. இப்போ உங்க ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு ஒரு 4:00 அந்த டயத்துல நீங்க வீட்டுக்கு போலாமா? இல்ல ஜங்குக் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன்ல நின்னுட்ருக்கீங்க. ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு சைட் போனா ஜங்குக் வீடு, ஒரு சைட் போனா உங்க வீடு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து ஜங்குக் வீட்டுக்கு போணும் அப்படின்னு தோணுது. இல்ல அவன் எப்படி போனான் நம்மளுக்கு என்ன அப்படின்னும் தோணுது. நீங்க என்ன பண்ணணும்னே தெரியாம அப்படியே ஒரு மாரி முழிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ கட் பண்ணா நீங்க அப்படியே ஜங்குக் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறீங்க. அப்போ அங்க காலிங் பெல் அடிக்கலாமா? வேண்டாமா? வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உங்கள அறியாமலே உங்க கை போய் காலிங் பெல் அடிச்சிருது. ஸோ அங்க டோர் ஓப்பன் பண்ணா ராணி அம்மா தான் இருக்காங்க. உங்கள பார்த்துட்டு, "ஒயன் என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க?" "ஏம்மா வரக்கூடாதா?" "அதெல்லாம் இல்ல. ஜங்குக் நீ எப்பவுமே வர்றத சொல்லிடுவான். அதனால கேட்டேன்." "ஆம், அது இந்த ஃபைல் இருக்குல்லம்மா, இந்த ஃபைல கொஞ்சம் அவர்ட்ட காட்டி சைன் வாங்கணும்." "ஃபைல்ல சைன் வாங்கவா வந்த? அவன் எங்கேயோ வெளில கிளம்பிட்டுருக்கானே." "ஓ! கிளம்புறானா? 5 நிமிஷம் மேம். 5 நிமிஷத்துல சைன் வாங்கிட்டு கிளம்பிடுவேன்." "ஓ! சரிம்மா, சரிம்மா. சரி அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு நேரம் ஆச்சு." "என்னம்மா சீக்கிரமா கிளம்புறீங்க?" "இல்லம்மா அவன் வெளில போறான்ல, அதனால என்ன சீக்கிரமாவே சொல்ட்டான். அதனால தான் கிளம்புறேன். உனக்கு எதுவும் வேணுமா? இங்கேயே இருக்கு வா." இல்ல, 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 இல்ல. நீங்க 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 கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க. பார்த்து போங்கம்மா." "சரிடா, சரி நான் பார்த்து போறேன். நீ போம்போது பார்த்து போ." சரிம்மா, சரி. முடிஞ்சா ஜங்கு கூடயே போ. தனியா போவாத." "ஆ போறேன், 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 போறேன். 5 மணிக்கே கிளம்பி அவ வீட்டுக்கு போறியா? இருடா வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேக வேகமா ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போறீங்க. ஸோ டோர நாக் பண்ணாம நீங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ண, ஜங்குக் கரெக்ட்டா பேண்ட் போட்டுட்டு அவன் ஷர்ட்ட எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுப்பான். நீங்க டோர தொறந்தோனே அப்படியே அந்த ஷர்ட்டோட அப்படியே நிக்க, நீங்க "ஐயோ! போச்சுடா" அப்படிங்கிற மாரி டக்குன்னு திரும்பிட்டு, "அ அ ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. அது அது இந்த 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 ஃபைல் சைன் வாங்கணும். அதான் வந்தேன்." "ஆ ஃபைல் சைன் வாங்கணுமா?" "ஆ ஆமா, ஆமா, ஆமா. ஆஃபீஸ்ல மறந்துட்டேன். இது இப்பயே அனுப்பிச்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து காட்டிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்ட ஓரமா வச்சுட்டு, உங்க கிட்ட வந்து அந்த ஃபைல வாங்குறான். ஸோ இப்போ உங்க உங்க கிட்ட ஜங்குக்கு நிற்கிறான். அதுவும் ஷர்ட்லெஸ்ஸா. உங்களுக்கு ஒரு மாரி ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிக்குது. நீங்க வேற வேற டைரக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் சைட்ல ஜங்குக்கோட செஸ்ட்டு, அவனோட ஆப்ஸ் எல்லாமே தெரியுது. உங்கனால வந்துட்டு அத ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. அப்படியே ஓரக்கண்ல பார்த்துட்ருக்கேன். சங்குக்கு அந்த ஃபைல வாங்கி அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு, அப்படியே அவன் செஸ்ட்டோட வச்சு மறைச்சுக்கிறான். அப்படியே ஹக் பண்ண மாரி வச்சுக்க. நீங்க டக்குன்னு திரும்பிடுறீங்க ஜங்குக் பார்த்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான், "உண்மையாவே இந்த ஃபைல்ல சைன் வாங்க தான் வந்தியா என்ன?" "ஆ ஆமா, ஆமா. இந்த ஃபைல்ல சைன் வாங்க தான் வந்தேன். வேற எதுக்கு வந்தேன்?" "ஆ ஓ! அப்படியா? சரி. பெண்ண அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கு. கொஞ்சம் தள்ளுனா நான் எடுத்துப்பேன்." அப்படின்னு சொல்ல, நீங்க அப்படியே வெளில போறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள, "இந்த பக்கம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூப்பிடுறான். ஸோ ரூம்குள்ள கூப்பிட்டுட்டு டோர் அப்படியே
க்ளோஸ் பண்ணுறான். இந்த பக்கம் தான் பென் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது டோருக்கு பின்னாடி பென் இருக்குன்னு சொல்லிட்டு, டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, டோரை லாக் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு, ஒரு கால் எடுத்து டோரில் வச்சுருக்கான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு, சொல்லு எதுக்கு வந்த? அதான் அதான் சொன்னேன்ல, ஃபைலில் சைன் வாங்கினேன். நீங்கள் சைன் போடுங்க, போடாட்டி போங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் ஆஃபீஸ், உங்கள் ஃபைல், உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் ஜங்குக்கு உங்களை விடாமல் அப்படியே உங்கள் இடுப்போடு சேர்த்து பிடிச்சி இழுத்து அவனோட கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ நடுவில் அந்த ஃபைல் இருக்குது, அதோட சேர்த்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஏய் என்ன பண்ணுற நீ? என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறியா? அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியாங்கிறேன். அட்வான்டேஜ் நீ எடுத்தியா, நான் எடுத்தனா? நான் என்ன பண்ணேன்? இந்த வீட்டுக்கு யாருமே இப்படி ஃபைலை தூக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி ரூமுக்கு வரமாட்டாங்க. ரூமுக்கே வந்தாலும் கதவை தட்டாமல் கதவை திறக்கவும் மாட்டாங்க. அப்படியே திறந்தாலும் உள்ளே யாரும் இந்த மாதிரி வந்து நிற்க மாட்டாங்க. இங்கே பார், இது வரைக்கும் கதவை தட்டாமல் வந்தது வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் நான் வந்து இப்படி நிற்கல, நீயாக தான் நிறுத்து இப்படி நிற்க வச்சுருக்க. விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே அந்த ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு போக ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையில் கிஸ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் கை தூக்குனதில் அவனால் எங்கே கிஸ் பண்ண முடியுமோ அவன் கிஸ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே கையை மடக்கிட்டு, ஏய் என்ன பண்ணுற? பாரு ஜங்குக், அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்க. உனக்கு நல்லா தெரியும் எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு சொல்லிட்டு. உனக்கும் நல்லா தெரியும் எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, 2 பேருமே கோவக்காரவங்க. அதில் என்ன பிரச்சனை இப்போது? இங்கே பாரு, என்னை விடு. விடுறியா இல்லையா? ஃபைல் சைன் வாங்க வந்தால் இப்படி தான் பண்ணுவியா? ஆமாம். யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவியா? யாராக இருந்தாலும் இப்படிலாம் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவேன். பொண்டாட்டி உன் கனவுல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்டில் 2 கையும் வச்சு தள்ளிட்டு வரலான்னு ட்ரை பண்ணுறீங்க. முடியவே இல்லை. அவன் grip ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னை விடு. உன்கிட்ட போய் ஃபைலில் சைன் வாங்க வந்தேன் பார். என்ன சொல்லணும், நான் மெனக்கட்டி இவ்வளோ தூரம் வந்தேன்ல, அதுவும் உன் வேலைக்காக. உண்மையை சொல்லு, என் வேலைக்காக வந்தியா இல்லை உன் வேலைக்காக வந்தியா? ஏன் வேலையா? என் வேலை என்ன இருக்குது? என் வேலை என்ன இருக்குது இங்கே? அப்புறம் எதுக்கு தூக்கி போட வேண்டிய ஃபைலை தூக்கிட்டு சைன் வாங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைல் எடுத்து காட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே அதை எடுத்து பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாகிடுது. அது வந்து தூக்கி போட வேண்டிய ஃபைல். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். ஒரு புதுசாக வந்தவங்க வந்து அதை பார்த்து க்ரியேட் பண்ணனால அது செம்ம மிஸ்டேக்கு. ஸோ நீங்களே அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு ஃபைலை நீங்கள் அவசரத்தில் எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த ஃபைலை வச்சு அப்படியே மூஞ்ச மூடிட்டு, சரி விடு, நான் போகிறேன் விடு. முடியாது, அதான் வந்துட்டல்ல, நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு போ. முடியாது, நீ தான் போகிறல்ல உன்னோட வீட்டுக்கு, போய் நீ அங்கே இரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே திரும்ப தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? எம்மா, அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் பார்த்தேனே, 3 வாட்டி ஃபோன் பண்ணால் நீங்கள் அப்படியே பேசும்போது சிரிச்சுக்கிட்டே போனீங்க. உங்களோட மேனேஜரும் வாங்கும்போதே சிரிச்சுக்கிட்டே போனாரே. இதெல்லாம் நான் தெரியாமையா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜங்குக்கு செம்ம சிரிப்பு வருது. அவன் அப்படியே உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிடுறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி கூசை, ஒரு மாதிரி நெளியிறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, அட கிறுக்கி, எம்னா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா? தெரியுமே. மேட்ரு 1, மேட்ரு 2, மேட்ரு 3 மண்டையில் கொட்டுவேன். என்ன கொட்டினா நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? லூஸு. எம்னா என் அம்மாவோட செகண்ட் நம்பர். என்னது? எம்னா என்னோட அம்மாவோட செகண்ட் நம்பர். நான்லாம் நம்ப மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட அந்த சைட்லேருந்து, என்னடா கிளம்பிட்டியா இல்லையா நீ? எப்போ வர?
நைட்டு தங்குறேன்னு தானே சொல்லியிருக்க, சீக்கிரம் வந்துரு. தங்குறேன்னு லேட்டாலாம் வராத சரியா? அம்மா அம்மா ஒரு நிமிஷம். என்ன ஜங்குக்? நான் அன்னைக்கு வரலம்மா. ஏன்டா? எதனால? ஒரு முக்கியமான வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இறுக்கி பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யார் ஜங்குக் அது? எதுமா? ஏதோ சத்தம் கேட்குது. இல்லையே, யாரும் இல்லையே. இங்கே பாரு ஜங்குக், உன்னை நான் எதுவும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ இப்போதைக்கு கொஞ்சம் ஒழுங்காக இருக்க, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்ருக்கேன் தான். மவனே, அவள் இல்லாமல் நீ வேறு யார் கூடயாவது அஃபேரில் இருக்கன்னு தெரிஞ்சிச்சு உன்னை கொன்றுவேன். அம்மா அதான் எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன? டிவோர்ஸ் ஆகிடுச்சா? அது நீ பண்ண தப்புனால ஆனது. நீ பாரு ஜங்குக், அவளுக்கு மட்டும் ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினச்ச கொன்றுவேன் உன்னை. இவங்க 2 பேரும் மாமியார் மருமகளே கிடையாதான். ஆனால் அவ்வளோ அக்கறை. எனக்கு அவள் தான் மருமக, நான் தான் அவளுக்கு மாமியார். ஃபோனை வை, பெரிய வேலைக்காரன் வைடா அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஜங்குக் தான், இப்போ தெரியுதா யாருன்னு அந்த எம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் தான் நல்லாவே தெரியுது. விடு. என்ன விடு? அதான் நீ சொன்னல டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு, அப்புறம் என்ன? அதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, வா லவ் பண்ணலாம். லவ்வா? உன்னையா? சி, நீ சீனாலும் சிச்சினாலும் நான் தான், என்னை தாண்டி எவனும் கிடையாது. அப்படியா? யார் சொன்னது? எனக்கு நான் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க தள்ளுறதுக்கு முடியல. அவன் அப்படியே உங்கள் சைடு லீன் ஆகிட்டே வர, நீங்கள் பின்னாடியே பெண்ட் ஆகிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஜங்குக் இங்கே பாரு, உன் கனவுல கூட இனிமேல் வேறு யாருக்கு இடம் கிடையாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தள்ளிக்கிட்டே பெட்டுக்கிட்ட வரான். நீ அப்படியே இதை பார்த்துட்டு, இங்கே பாரு, என்கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ஓகே ஓகே மேடம், ஓகே, அதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையை 2 எடுத்துடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே நிற்க, ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் எவ்வளோ நேரம் அமைதியாக இருப்பீங்கன்னு அவனும் பார்த்துட்டே இருக்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுது. நீங்கள் ஏதாவது பேசேன்டா. பேசுனா அட்வான்டேஜுங்கிற, பேசினதுக்கா நான் சொன்னேன்? ஓகே ஓகே, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லல, அதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டு மேலே ஏறி நின்றுட்டு ஜங்கோட மடியிலே கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறீங்க. கொட்டிட்டு ஃபோன் எடு. ஃபோனா? ஆமாம் எடு. இந்தா, இதில் அந்த M1 M2 M3 M4 அந்த நம்பர்லாம் இருக்கா? யார் அது? யார் அதா? ஓ ஓ ஓ அதுவா? அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போது அந்த ஃபோனில் இருக்கா? அதில் அந்த ஒரு நம்பர் தான், அதையும் டெலீட் பண்ணிட்டேன். குட். இனிமே எவ்வளோது ஃபோன் பண்ணி, மாமா ஜங்குக், மாமா ஜங்குக் சார் எங்கே இருக்கீங்க, ஜங்குக் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவள் வாய் உடைகிறதுக்கு முன்னாடி உன் காதை கிழிச்சிருவேன். ஓகே மேடம். அடுத்து? அப்புறம் அந்த மீனா, அவள் மட்டும் திரும்பி வந்தான்னு எனக்கு தெரிஞ்சது, மவனே கீழே தூக்க முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன் பார்த்துக்க. ஆமாம். அடி பாவி, இங்கே பார், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீலாம் டார்ச்சர் பண்ணதெல்லாம் 1% தான். நான்லாம் திரும்ப பண்ணேன்னு வை, மவனே எந்திரிச்சு நிற்க கூட முடியாது பார்த்துக்க. சரிங்க மேடம். அடுத்து? அடுத்து ஃபர்ஸ்ட் டேட் பண்ணும், அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம், புரியுதா? இது எனக்கு ஓகே. வாடி வா, நானும் சொல்லியே முடிக்கல. டேட்டிங் அப்போது நோ டச், நோ கிஸ், எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. அப்புறம் அது என்ன டேட்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கும் தெரியாது, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியாது. அப்போ நான் தொடுவேன், இங்கே தொடுவேன், இங்கே தொடுவேன், அடிச்சிருவேன். ஓகே, அதுவும் பண்ணல. அப்புறம்
ஆஃபீஸில் நீ ஒரு பாஸ், நான் ஒரு எம்ப்ளாயி. யாருக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது, யாருக்கும் தெரியவும் கூடாது. நம்மளுக்கு தான் கல்யாணமே ஆகலையே. எது ஐ மீன் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல. இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறேன். அப்போது நான் எப்போ சொல்லணும் அப்போ தான் சொல்லணும். அப்புறம் இந்த ஆஃபீஸில் கேபினில் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு காற்று வாங்குறேன்னு உட்காந்துருந்த ஷர்ட் இல்லாமல் கிழிச்சிருவேன். ஓகே மேடம், ஓகே. சரி போ. எங்கே எங்கே போகணும்? இந்த ரூமை விட்டு வெளில போ, நான் தூங்கணும். தூங்குறியா? ஏன் அதுக்குள்ளே வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஏய், தொடக்கூடாது. ஓகே சரி, நான் இந்த கார்னரில் உட்காந்துக்கிறேன், நீ அங்கே உட்காந்துக்கோ. நம்ம பேசுவோமா? பேசணுமா? என்னது? நம்ம தான் நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கணுமே. பேசலாம், வா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே நிறைய விஷயம் அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் கிட்டே ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டுக்கும் ஜங்குக்கு வீட்டுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது, 2 பேருமே திரும்ப சேர ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அம்முலாம் செம்ம ஹாப்பி, நீங்கள் 2 பேரும் திரும்ப சேர்றீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் தான் ஒரு நாள் ஜங்குக்கோட வீட்டுக்கு குடு குடு குடுன்னு வரீங்க. வேகமாக வந்துட்டு ஜங்குக்கு வந்து கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவனை போய் பின்னாடிலேருந்து பேக் குக் பண்ணிவிட்டு, என்ன சார் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப பெரிய ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கீங்க போல். ஆமாம், இந்த ரூல்ஸ்லாம் ஒருத்தவங்க போட்டாங்களே, அவங்க எங்கே? என்ன ரூல்ஸ்? அதான் இந்த நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ், தொடக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, பிளா 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 பிளா. அது நீ தான் பண்ணக்கூடாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஏய் என்னடி, என்ன நினச்சிட்ருக்க? ஏய் என்னடா என்ன? சரிங்க மேடம், அமைதியாகிடுறேன். அதுதான் நல்லது. சரி என்ன பண்ணுற? சமைச்சிட்ருக்கேன். ராணி அம்மா 1 வீக் லீவ் கேட்டிருக்காங்க. ஓ சரி சரி ஓகே. அப்போ இன்றைக்கி உன் சாப்பாடு தானா? சரி, தெரிஞ்சுதான் வந்திருக்கவே மாட்டேன். எது? சும்மா. சரி இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. இன்னும் வா போன்னு தான் கூப்பிட்டுட்ருக்கா. இந்த மாமாங்கிற ஒரு வார்த்தை, சே. ராணி அம்மாலாம் ஃபோனில் அவங்க ஹஸ்பண்டை மாமா மாமான்னு ஆசையாக கூப்பிட்றாங்க. இவ எப்போ கூப்பிடுவா தெரியல போ, கேட்டாலும் மிதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அங்கே குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் பின்னாடிலேருந்து மாமா மாமா டேய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜங்குக்கு தான், என்னடா அது மண்டையில் எதுவும் அடிபட்டுச்சா? இப்போ தான் யோசித்தோம், அதுக்குள்ளே மாமான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. உண்மையா? டேய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்க ஜங்குக் திரும்பி பார்க்குறான். அவன் கையில் கரண்டி வச்சு கிண்டிட்டு இருந்திருப்பான்ல, அவன் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அந்த கரண்டி கீழே போட்டுடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க, ஜங்குக் தான், என்னடி இது? அதுவா, இந்த ஷர்ட் ரொம்ப நாளாக எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி லாவெண்டர் கலர், ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லைட் லாவெண்டர் கலரில் இருக்குது. லிட்ரலி அது ஒயிட் மாதிரி, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாட்டியும் அது டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ உள்ளே போட்டிருக்க உங்களோட டார்க் இன்னரும் தெரியுது. ஸோ டாப் அண்ட் பாட்டம் 2 இன்னருமே தெரியுது. உங்களுக்கு அந்த ஷர்ட் வந்து ரொம்ப கீழே இருக்கு, ஏன்னா ஜங்குக்கு கொஞ்சம் ஹைட் அண்ட் பாடி இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு அது ஓவர் சைஸ்டாக லிட்ரலி உங்கள் தைஸ் கிட்ட வரைக்கும் வருது. ஸோ இப்போது பார்த்தா டக்குன்னு பார்த்தா நீ அந்த ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தா தான் உங்கள் டாப் அண்ட் பாட்டம் இன்னர் தெரியுது. அண்ட் அதுலேயுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 பட்டனும் போடலை, அது ஓப்பனில் இருக்குது. ஃப்ரீ ஹேரில் இருக்கீங்க. ஜங்குக்னால அங்கேருந்து உங்கள் மேலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டே, இதை மாற்ற தான் நீ போனியா? ஆமாம், நீ தான் அதை எடுத்து வெளில போட்டு வச்சுருந்தியா, தூக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஷர்ட்.
இவ்வளோ அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படியா? ஆ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்ல அப்படியே ஒரு மாரி ரவுண்ட் அடிக்கிறீங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏற ஜங்குக்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம, அப்படியே அந்த கிச்சன் டேபிள் கார்னர புடிச்சிட்டு ஒரு மாரி நிக்கிறான். ரொம்ப அவனோட உள்ள இருக்க எல்லா ஃபீலிங்ஸ் கூடயும் ஒரு மாரி சண்டை போட்டுட்டு நிக்க, நீங்க அப்படியே அவன் கிட்ட போயிட்டு, உங்க 2 கையும் பின்னாடி எடுத்து கட்டிட்டு, ஃப்ரண்ட்ல லைட்டா லீன் ஆயிட்டு, "மாமா" ஆ அப்ப அப்ப ஒயன் ஆ நீ 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 போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேணா வரியா? ம். ஏன்? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? அ ந நல்லா இருக்கும் ஏன். ஆனா நான் இத இன்னைக்கு மார்னிங் போட்டிருந்தேன்னா, கொஞ்சம் வேர்வை ஸ்மெல் வரும். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்க்குறீங்க. ஸோ மோந்து பார்த்துட்டு, இல்லையே! செம்ம ஸ்மெல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட இன்னும் லீனாக, "ஜங்குக் தான், ஐயோ! என்ன விட்டுரு" அப்படிங்கிற மாரி அங்கேருந்து குடுகுடுன்னு வேற சைடு வந்துட்டு, "சரி, அப்போ அப்போ நான் போயிட்டு வரேன்." "என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க, ஜங்குக் தான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, உங்கள அப்படியே ஒரு மாரி திரும்பி பார்க்குறான். ஒரு மாரி ஏக்கமா பார்த்துட்டு, "ஆமா" அப்படிங்கிறான். அப்போ நீங்க தான் இன்னும் ஒரு ஷர்ட் பட்டன கழட்ட, ஸோ உங்களோட பிரேசியர் தெரியுது. நீங்க அப்படியே கைய 2யும் நீட்டிட்டு, "அப்போ வந்து எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றீங்க. ஜமுக் அடுத்த நிமிஷம் எதுவும் யோசிக்கல. நேரா உங்கள்ட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து, உங்கள அப்படியே ஒரு மாரி அள்ளி அணைச்சுக்கிறான். அணைச்சுட்டு, உங்க கழுத்துல அப்படியே ஒரு மாரி கிஸ் பண்ணிக்கிட்டே வெட் கிஸ்ஸஸ் தர ஸ்டார்ட் பண்றான். திடீர்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, "ஆ ஆ இங்க பாரு, எதுவும் குடிச்சிருக்கியா?" "ஆ? என்னடா கேட்குற?" "இல்ல, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு எதுவும் பண்ணல. இன்னைக்கு நீ குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு அப்புறம் என்ன திட்டாத." "ஏன்டா என்ன பார்த்தா குடிச்ச மாரியா தெரியுது உனக்கு?" "தெரியல, இருந்தாலும் கன்ஃபர்மேஷன். முழு மனசோட தானே ஒத்துக்கிற." "சரி வேணாம் விடு, எனக்கு எதுவும் வேணாம்." "ஆ எனக்கு வேணாம், எனக்கு வேணாம்." "அப்ப எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜங்குக்க இன்னும் டைட்டா பக்கத்துல இழுக்க, ஜங்குக்கு அவ்வளோதான். கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து, "சாரி செல்லம். எவ்வளோ கத்துனாலும் இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் கிடையாது. அது என் தப்பு இல்ல. இந்த ட்ரெஸ்ஸோட தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே தூக்கிட்டு வேகமா பெட்ரூம்க்கு போறான். அங்க போயிட்டு டோர் லாக் பண்றவன் தான் விடிய விடிய உங்கள வச்சு செய்றான். உங்களுக்கு அவ்ளோ ஒரு மாரி ப்ளஷர் அண்ட் ஹாப்பியா இருக்கு. ஸோ 2 பேருமே இப்போ ரொம்ப ஒரு மாரி உங்க பொசிஷன்ல ஒண்ணோட ஒண்ணா கலந்து உங்களோட லவ்வ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அங்க டைம்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் போல செம்ம டயர்டா படுத்திருக்கீங்க. ஜங்குக் தான் ரொம்ப நிம்மதியா உங்கள கட்டி புடிச்சுட்டு, உங்கள பின்னாடிலேருந்து கட்டி புடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா மூஞ்சிலே தெரியுது சந்தோஷமா படுத்திருக்கான். 2 பேருமே ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணி தான் படுத்திருப்பீங்க. ஸோ நீங்க அப்படியே லைட்டா மூவ் பண்ண ட்ரை பண்ணாலும், உங்களால சுத்தமா முடியல. அந்த அளவுக்கு பெயினா இருக்கு. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு வலிக்கல. ரொம்ப ஒரு மாரி ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ நீங்க அப்படி படுத்திருக்கும்போது, உங்க ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு. நீங்க மூவ் ஆக ட்ரை பண்றீங்க. பட் ஜங்குக்கோட பிடியும் உங்கள நகர விடல. நீங்க அப்படியே ஜங்குக்கோட பிடியிலேருந்து வெளில வர ட்ரை பண்ண, ஜங்குக் இன்னும் இழுக்க உங்களுக்கு வலிக்குது. ஸோ நீங்க ஆ என்னாச்சு? ம். அது வலிக்குது ஜங்குக். வலிக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே எந்திரிச்சு ஹாஃப் ஹாஃப் எந்திரிச்சு உங்கள பார்க்க. வலிக்குதா? எங்க? ஆ எல்லா இடமும் தான். என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ண? இல்ல பொறுமையா தான் பண்ணியா? ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே அவன் டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணிக்கிட்டு, எல்லாம் ரொம்ப நாள் ஆசை. அப்படியே மனசுக்குள்ள வச்சு வச்சு ஒண்ணா வெளில வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்றான். ஸோ திரும்பவும் ஃபோன் அடிக்குது.
இந்த ஃபோனுக்கு என்ன வேணுமா? ஆ? அது தெரியாம தான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நகர முடியல. சரி இரு, நான் எடுத்து தரேன். அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே உங்கள கிராஸ் பண்ணி போய் ஃபோன் எடுக்க, இவ இருக்காளே! ஆ இவ எனக்கு தங்கச்சியா? இல்ல உன் தங்கச்சியான்னு தெரில. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஃபோன தரான். ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு அம்மு." "அண்ணி வீட்ல தானே இருக்கீங்க?" "ஆமா." "அப்போ கதவு தான் தொறங்களேன்." "ஆ என்னது? கதவ தொறங்க அண்ணி." "எங்க இருக்க நீ?" "வீட்டு வாசல்ல இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமா காலிங் பெல் அடிச்சிருப்பேன். ஒரு 10 தடவை என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு 8 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். கதவ தொறங்க அண்ணி. முடியல அண்ணி. வெளில நிக்க முடியல அண்ணி." "ஆ வெளியில இருக்கியா?" "ஆமா." "என்னாச்சு அண்ணி?" ஒன்றும் இல்லை. அது அவசரத்தில் எந்திரிச்சேண்ணா." பொறுமையாக எந்திரிச்சு பொறுமையாக வாங்க. அதான் இவ்வளோ நேரம் நிற்க விட்டீங்கல்ல. நான் கதவை திறங்க அண்ணி. ஆ திறக்கிறேன். இருமா வரேன். "அண்ணி எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" இல்லைம்மா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. சங்குக் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை பிடிச்சி முதுகில் அங்கங்கே கடிச்சிட்டு இருந்திருப்பான். நீங்கள் சங்குக் சும்மா இரு, அவள் வெளில இருக்கா, நீ போய் டோர் ஓப்பன் பண்ணு. யாரு? அம்மு தான். ஆ வெளில இருக்காளா? ஏன் எதுக்கு வந்தா? ஏய் ஓ தங்கச்சி வந்திருக்காங்கிற, ஏன் எதுக்கு வந்தான்னு கேட்டுட்டு இருக்க? இது வரைக்கும் வந்ததில் எனக்கு தெரில, இப்போது ஏன் வந்தான்னு இருக்கு. சங்குக் சரி நான் போகிறேன். இல்லை நீ போகாத, நானே போகிறேன். எப்படி எந்திரிச்சு நடப்ப நீ? கேள்வியா கேட்குறேன் என்ன? ஏய் நீ நானே உசுப்பு ஏற்றின, அதுவும் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு. சரி போதும். எனக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட. ட்ரெஸ்ஸா? ஐயோ என்ன அது? உன் ட்ரெஸ்ஸெல்லாம் நான் தூக்கி போட்டேனே. தூக்கி போட்டியா? எதுக்கு? எல்லா ட்ரெஸ்ஸையுமா? என்ன அப்படியே நிறைய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இருந்ததே ஒரு 5 6 தான். அது எல்லாமே என்னடா? ரொம்ப நாளாக துவைக்காம உன்னை மிஸ் பண்ணுறப்ப கட்டி கட்டி படுத்திருந்தேன். அதில் ஸ்மெல் அப்படி இழுத்துட்டு, அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. உனக்கு தெரிஞ்சால் திட்டுவியன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா துவைக்க போட்டுட்டேன். இப்போ நான் ஏதாச்சும் அங்கே போட்டுப்பேன். நேற்று என் ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி போட்டுக்கோ. இங்கே பாரு, அது நேற்று வேற யாரும் இல்லை. இன்னைக்கு என்னடி? நான் என்ன பெருசாக ஷர்ட் போட போகிறேன், இல்லை டிஷர்ட் போட போகிறேன், இல்லை ட்ரௌசர் போட போகிறேன், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஆனால் வரது யார் தெரியும்ல? உன் தங்கச்சி. என் தங்கச்சி என்ன என் ட்ரெஸ்ஸை பிடுங்கிக்க போகிறாளா? அவள் கலாச்சே கொண்டுருவா அண்ணன். அதான் நீ என் தங்கச்சி அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவைகள் மாதிரி இருக்கீங்களே. போ சங்கு இரு, ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் ஒன்று எடுத்து தரான். ஸோ நீங்கள் அதை அப்படியே போட்டுட்டு எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறீங்க. ஆனால் அந்த ட்ரௌசர்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கா. ஸோ காலில் இருக்க சில கீறல்லாம் கொஞ்சம் தெரியுது. நீங்கள் போச்சு அவள் எல்லாத்தையும் நோட் பண்ண போகிறா அப்போது. இப்போ என்னடி என்னமோ நீயும் நானும் வேறு யாரோங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க. இங்கே பார், நம்மளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம வேறு யாரோ தான். கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் கனவுல போ. ஆ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அங்கேயே நடந்து போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா ஓப்பன் பண்ண உடனே, பா பெரிய கும்பிடு, இந்த கதவை திறக்க எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு, இப்போ தான் நல்லா காற்று வருது, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்க, நீங்கள் சங்குக்கோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கதை பார்த்துட்டு, என்ன அண்ணி, என்னது இது, ட்ரெஸ் எல்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி உத்து பார்க்குறா. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு முழிக்க, மொழி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போய் சோஃபாவில் உட்கார்றா. நீங்கள் பிடிச்சிட்டா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டா. அம்மு, வாங்க அண்ணி உட்காருங்க. அண்ணி பார்த்து பத்திரமா மெதுவாக உட்காருங்க, வலிக்கும்ல.
ஐ மீன் வேகமாக உட்காந்தா வலிக்கும்ல. ஆமாமோ, வலிக்கும் தான். எங்க என் அண்ணன் மேலே இருக்காரு. ஓ, ஓகே ஓகே. ம் அப்புறம் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்தேன். இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அம்மு, நாங்கள் எதுவும் பண்ணல, தூங்கிட்டு தான் இருந்தோம். அதுவும் நான் எதுவும் கேட்கல. நீ அம்மா என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் கேட்க வேணாமா? என்ன சொன்னாங்க? இன்னும் 2 வாரத்தில் ஒரு நல்ல நாள் இருக்கான், அதான் கல்யாணம் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. ஆ, யாருக்கு? அதுவா நீ? எங்கள் வீட்டில் வந்து மூத்ததுன்னு ஒன்று இருக்குது. அப்படியே எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் சில பிரச்சனைனால இடையில டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் நிறையா பிரச்சனை ஆகி 2 பேரும் லவ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆ, பண்ணிவிட்டு இருக்காங்க. அதான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. அதுக்கப்புறம் குழந்த டக்கு டக்குன்னு பிறந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்டா அண்ணா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஏன்னா கரெக்டாக ஜங்குக்கு வந்திருப்பான். ஸோ அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு வந்து அம்முக்கு அந்த பக்கம் உட்காடுறான். ஸோ அப்படியே அம்மு 2 பேரையும் பார்த்துட்டு, ஓகேண்ணா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வேணா அம்மாட்ட. ஓகேடி, ஓகே, தாராளமாக ஓகே, சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அம்மு அப்படியே சிரிச்சுட்டு அவங்கள பார்க்க, நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்ருக்கீங்க. ஸோ அம்மு அப்படி தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, இங்கே பாருடா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ், மிஸ் பண்ணேன், யார் நினச்சாலும் கையில் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, சங்குக்கு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, வாழ்க்கையில் இனிமேல் தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி இங்கே கட் பண்ணால் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் தான் காட்டுறோம். ஸோ 2 பேருமே செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ மேடையில் 2 பேரும் நின்று எல்லாருக்கும் அப்படியே வணக்கம் சொல்லி முடிக்கிறீங்க. அதாவது மேரேஜ் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகுது. 2 பேர் முகமும் அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட கையை பிடிக்கிறீங்க. ஸோ உங்கள் கையிலேருந்து ஜங்கு கைக்கு ஒரு விஷயம் மாறுது. ஸோ ஜங்குக்கு அது என்னன்னு அப்படியே பார்க்க, அது ப்ரெக்னென்சி கிட் தான். அதில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஜங்குக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் அப்படியே அந்த ஸ்டேஜ்லேயே அவங்கள அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக அவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதோட நான் அந்த விஷயத்த இந்த ஸ்டோரியை இங்கே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. லாங்காக கேட்டிருந்தீங்க, லாங்காக கொடுத்துருக்கேனா? ஓகேவா? ஓகே, டாடா, பாய் பாய்.